சர்வதேச நாடுகளின் துறைமுகங்களுக்கு சவால் விடும் வகையில் தென்னிந்தியாவில் உள்ள துறைமுகம் ஒன்றில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பணியாற்றி வருகிறார்கள். எங்கே விரிவாக பார்க்கலாம். தென்னிந்தியாவின் ஏன் தெற்காசியாவின் பொருளாதாரத்தில் கணிசமான பங்குகளை கொண்டு செயல்படும் கேரள மாநிலம் விழுஞ்சம் துறைமுகத்தின் கழுகு பார்வை காட்சிகள்தான் இவை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடலில் அமைந்திருக்கிறது இந்த துறைமுகம். இந்தியாவில் 13 பெரிய சரக்கு துறைமுகங்கள் பயன்பாட்டில் உள்ள போதும் இந்தியாவின் வடக்கு மற்றும் தெற்கு திசையில் உள்ள சர்வதேச நாடுகளின் பொருளாதார முனையமாக செயல்படும் வகையில் விழுஞ்சம் துறைமுக கட்டுமான பணிகள் 2015 டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இயற்கையான கடல் ஆழ சவால்கள், பேரிடர்கள், கொரோனா பெருந்தொற்று காலம் என்ற சூழல்களை எல்லாம் கடந்து 9 ஆண்டுகளாக கட்டுமான பணிக்கு பிறகு கடந்த ஓராண்டாக இந்த துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான MSC இரினா உள்ளிட்ட 380க்கும் மேற்பட்ட சர்வதேச நாடுகளின் சரக்கு கப்பல்கள் இங்கு வந்து சென்றிருக்கும் நிலையில் 8 லட்சத்திற்கும் அதிகமான கண்டெய்னர்கள் கையாளப்பட்டுள்ளது. இதெல்லாம் அனைத்து துறைமுகங்களிலும் நடக்கும் வழக்கமான பணிகள்தானே என்றால் இல்லை என்கிறார்கள் விழுஞ்சம் துறைமுக மூத்த நிர்வாகிகள். ஆம், விழுஞ்சம் துறைமுகம்தான் நம் நாட்டில் இயங்கும் முதல் தானியங்கி துறைமுகமாகும். பல்லாயிரக்கணக்கான கண்டெய்னர்களை சுமந்து வரும் சர்வதேச நாடுகளின் சரக்கு கப்பல்களில் இருந்து பல டன் எடையுடைய கண்டெய்னர்கள் இறக்கப்படுவதும், பின்னர் இந்தியாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை சர்வதேச நாடுகளுக்கு கொண்டு செல்லும் கண்டெய்னர்கள் கப்பல்களில் ஏற்றப்படும் பணிகளையும் இங்கு இயந்திரங்களே பெரும்பாலும் செய்கின்றன. இதற்காக நம்முடைய தமிழ்நாட்டின் சென்னை IIT குழு செயற்கை நுண்ணறிவு முறையில் கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு என்பதை விழுஞ்சம் துறைமுகத்தில் நிறுவியிருக்கிறது. இது ஒரு சிறப்பு என்றால் இன்னும் ஒரு சிறப்பும் உள்ளது என்கிறார்கள். எப்போதும் இயந்திரங்களை நம்ப முடியாது. இயந்திரங்கள் காலவரம்பின்றி 24 மணி நேரமும் தனது பணிகளை செய்தாலும் அதனை கட்டுப்படுத்துவது மனிதர்களாகிய நம்முடைய கையிலே உள்ளது. அதிலும் இந்த பணிகள் சவாலான மற்றும் கடினமான பணிகள் என்ற போதும் இதனை விழுஞ்சம் துறைமுகம் பெண்களிடம் ஒப்படைத்திருக்கிறது. ஆம், விழுஞ்சம் துறைமுகத்தில் உள்ள பல 100 டன் எடை கொண்ட கிரேன்களை இயக்கும் 20 கிரேன் ஆபரேட்டர்களில் 9 பேர் பெண்கள் ஆவர். பெண்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே இந்த பணிகளை பெண்களிடம் வழங்கியுள்ளனர். இப்படி இந்த 9 பெண் கிரேன் ஆபரேட்டர்கள் மற்றும் பிற கிரேன் ஆபரேட்டர்கள் இணைந்து ஒரு ஆண்டிற்குள் 8 லட்சத்திற்கும் அதிகமான கண்டெய்னர்களை கையாண்டுள்ளனர். கிரேன் ஆபரேட்டர்கள் மட்டுமல்ல, விழுஞ்சம் துறைமுகத்தில் ஆண் பணியாளர்களுக்கு நிகரான பெண் பணியாளர்களும் அனைத்து விதமான பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற போதிலும் சில தமிழ் பெண்களும் பணியில் உள்ளதை விழுஞ்சம் துறைமுகத்தில் காண முடிகிறது. சூயஸ் கால்வாய், சிங்கப்பூர், சீனா, ஜப்பான், கனடா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா போன்ற நாடுகளில் மட்டுமே பெண் பணியாளர்கள் கிரேன் ஆபரேட்டர் பணிக்கு ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் இப்போது இந்தியாவிலும் துறைமுக பணிகளுக்கு பெண்களுக்கான அதிகாரம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.